ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைன்கிராஃப்ட் இதுதான் கண்டினியூ பண்ண போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போனோடனே நமக்கு வந்து நைட்டில் தான் இருக்குது. ஓகே, தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஓகே, போன வீடியோ நம்ம எடுத்த கோல்டு பிளாக் நம்ம எடுத்திருக்கோம். கோல்டு பிளாக் வச்சு இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோல்டு பிளாக்கை கோல்டு நகட்ஸா எதுமா சொல்லுவாங்களே, கோல்டு பாரா கோல்டு இன்னொங்கன்ட்டா நம்ம ஒன்று சொல்லிட்டு. ஓகே, 27 கோல்டு கிடச்சிருக்கு நமக்கு இந்த வீடியோவில். சாரி, இந்த 3 பிளாக்கு கோல்டில் ஒரு ரூயட் போட்டலுக்கே நம்மளுக்கு 27 கோல்டு கிடச்சிருக்கு. நைஸு. ஓகே, இந்த 27 கோல்டை வச்சா என்ன பண்ணலான்னா ஆர்மர் பண்ணிடலாம். அது அப்புறமேட்டு பண்ணலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருந்த அயன் இருந்துச்சு தெரியுமா, போன வீடியோ அயன் 3 இதை கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதை சார்கோலை வச்சு இந்த வீடியோவில் ஓகே கோல் எடுத்து இப்போ இது என்ன பண்ணலான்னா அயனாக மாற்றிடுவோம். இப்போதைக்கு ஒரு 6 கோலை கையில் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபர்னன்ஸில் போட்டு இந்த 3 கோலை இந்த 3 அயன் அயனை வச்சு பார்த்துக்கலாம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக்கை போட்டு ஷேரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன் மக்களே. நான் லைக்கை போட்டு பாருங்கள். ஓகே, என்னத்துக்கு இந்த அயன் சாராயணம் மாறிக்கு நினைக்கிறேன். ஓகே, 2 அயன் இங்கிட்டு வந்துடுச்சு. இன்னும் 1 தான் வரப்போகுது வந்துடுச்சு. ஓகே, ஆல்ரெடி நம்மக்கிட்ட எத்தனை அயன் நகன்ஸ் இருந்துச்சு? 4 இருந்துச்சு. சாரி, 7 இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு 7 இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த வீடியோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ நம்ம நிறையா நகட்ஸ் எடுத்துருந்தோம் தெரியுமா. அயன் நகட்ஸும் கோல்டு நகட்ஸும் அயனையும் கோல்டு வச்சுருவோம். இப்போ கோல்டு நகட்ஸையும் அயன் நகட்ஸையும் வச்சு ஒரு பார் செய்ய போகிறோம். அது இதில் இல்லை, கிராஃப்டிங் டேபிளில். கோல்டு நகட்ஸுங்க தம்பி இந்த இருக்குது. ஓகே, கோல்டு செய்யணும். அது செய்கிறது சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இதை தூக்கி அங்கே வச்சுருங்க. அதான் நினைக்கிறேன் நான். இப்போ தான் வரும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி கிடச்சிருச்சு. மிச்சம் இருக்கிற இந்த அயன் நகத்தை வச்சு ஏரோ செஞ்சுருவோம். பவ்வை பண்ணிடலாம். ஏரோ செய்யறதுக்கு இது யூஸ் ஆகும், பவ் பண்ணுறது யூஸ் ஆகும். ஆல்ரெடி ஒரு 6 இது இருக்குது. ஓகே, பவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஓகே, இது யாரோ தான். ஓகே, ஒரு ஏரோ செய்கிறதுக்கு ஃபெதர் தேவை, ஸ்டிக்கு தேவை, அப்புறம் ஃப்ளிண்ட் தேவை. ஓகே, ஃப்ளிண்ட் தேவை. நம்மக்கிட்ட ஃப்ளிண்ட் வந்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ளிண்ட்டு ஆமாம், இப்போதைக்கு ஒரே ஃப்ளிண்ட் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. இருந்தாலும் அதை நம்ம வேஸ்ட்டு பண்ண இப்போதைக்கு வேண்டாம், நான் யோசிக்கிறேன். ஓகே, அயன் நகட்ஸை யாரை பண்ணுறதுக்கு தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, மீன் தூண்டி ஃபிஷ்ஷிங் பண்ண பார்ப்போம். ஃபிஷ்ஷிங் பண்ண முடியுதா அந்த பார்த்துடலாம் அந்த வீடியோவில். ஃபிஷ்ஷிங் ராட் கிடச்சிருச்சு. ஃபிஷ்ஷிங் ராடு. ஓகே, ஃபிஷ்ஷிங் ராடு கிடச்சிருச்சு. இந்த இடத்துல இப்போ நம்ம ஃபிஷ்ஷிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரே ஃபிஷ்ஷிங் ராடு தான் இருக்கா, ஒரு மைன். ஓகே, 10 சிக்கன் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டாக சாப்பிட்ருவோம்.
அப்புறமா வீடியோ பார்க்கறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னடா இவன் இத்தனை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா 1 like is equal to 1 motivation, 1 subscribe is equal to 1 motivation for next video. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வேகமாக உடனே வந்துடும். நீங்களும் பார்த்து மாதிரினா லைக்கை பண்ணிங்கன்னா நம்ம அடுத்து என்ன வீடியோ போடலாம் யோசிச்சுட்டே போனாலும் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடிய சீக்கிரம் அந்த வில்லேஜ் அவுட் போஸ்ட்டில் போய் ஹீரோ ஆஃப் த வில்லேஜ்ன்ற பட்டத்தை வாங்குவோம். ஓகே, இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு லேக்கை பார்த்துருப்போம். அந்த ஒரு லேக்கை உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அந்த லேக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டு போய்ட்டுருக்கேன். போய் மீனை பிடிப்போம் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ நம்ம மீனை பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த இடத்துல மீன் இருக்கும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, இருந்தாலும் பார்ப்போம். பொறுமை கடல் எதுவும் பெறுது, சொன்னால் பொறுமையாக மீனை பிடிப்போம். இந்த நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுல என்டான்ஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரேரான ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது தெரியுது எனக்கு. அந்த மீனை பிடிக்கிறதுக்கு நம்மளே போய் காற்றுல வாங்கிடலாம் போல். சன்னு வேறு. ஓகே, இதுதான் கிடச்சிருக்கு. வேறு என்ன ஸ்ட்ரிங்கு கிடச்சிருக்கு. ஓகே, சூப்பரு. பஃபர் ஃபிஷ் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். பஃபர் ஃபிஷ் கிடச்சா நல்லாயிருக்கும். எக்ஸ்பி வேறு நம்ம கிடச்சிருக்கு. 13 அதோ 14 வந்துச்சு. இப்போ நம்மகிட்ட 15 எக்ஸ்பி இருக்குது. ஓகே, இன்னும் வருது. மிஸ் பண்ணிட்டேன். இந்த பபுள் வரும்போதே இழுக்கு தரணும் ஃப்ரெண்ட்ஸ். கமான் மீனுங்களா, போய் மாட்டுங்க. ஓகே, இங்கே ஒன்று வருது. இது ஓகே, ஒரு ஃபிஷ் இப்போ தான் மாட்டியிருக்கு. இப்போ தான் ஒரு ராக் ஒன்று மாட்டியிருக்கு. அது மாட்டட்டும். இல்லைடா, பஃபர் ஃபிஷ்ஷு. சொன்ன மாதிரி பஃபர் ஃபிஷ் மாட்டிக்கிச்சுங்க. அந்த மீன் மேலே மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ அந்த மீன் மேலே மாட்டிச்சு. நான் அந்த மீன் எஸ்கேப் ஆயிடுச்சு. இன்னும் வருது, இருக்குது. இன்னொரு ராக் கோடு கிடச்சிருக்கு. டக்குன்னு ஃபிஷ்ஷு மாட்டுது இன்றைக்கி. சூப்பரு, நைஸு. இன்னும் வருது. இன்னொரு ராக் கோடு ஃபிஷ்ஷாக மாட்டுது. இன்னொரு ராக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இது மாட்டல. ஓகே, நான் வீட்டுக்கு போய் ஓகே, இப்போ நான் வீட்டுக்கு வந்து எல்லா திங்ஸையும் வச்சுட்டேன். நான் நைட்டு வேறு ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு பெட்டு என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்காதான் அந்த வில்லேஜுக்கு அந்த பெட்டை டொனேட் பண்ணுறேன். டொனேஷன் இல்லை, ஆல்ரெடி இங்கே இருந்த பெட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். செஸ்ட்டில் இடம் எல்லாம் வந்துச்சு, அதான் தூக்கி வச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு குதிரை இருந்துச்சு. அந்த குதிரையை பிடிக்க போகிறேன். இந்த குதிரையை பிடிக்கிறதுக்காக தான் இப்போ நான் இங்கே வந்தேன். அது எதுக்கு வரல. கொஞ்சம் மேலே ஏறி பார்ப்போம், அப்போ தான் தெரியும் அது எங்கே இருக்குண்டு. வெயிட்டான பிளேஸ்லேருந்து பார்ப்போம். குதிரை சிக்கன். அலெக்ஸா வந்து இப்போ நான் ஸ்டீவாக மாறிட்டேன். சொல்லலாம்னு நினச்சேன், இப்போ சொல்லிட்டேன். ஸ்டீவ் ஏதோ ஒரு பாட்டு பண்ணுவாங்க, லல்லா சிக்கன் ஸ்டீவ் லாவா சிக்கன் மீன்ஸ் ஹாய். குதிரை எங்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, குதிரை டேம் பண்ண போவோம் இந்த வீடியோவில் நம்ம. குதிரை குட்டி குதிரை இருக்காது. இது மேலே ஏறி உட்கார முடியாது. ஓரளவு பெரிய குதிரை தேவை. என்ன பண்ணலாம்? ஓகே, பெரிய குதிரையை தேடுறதுக்குள்ள எல்லோரும் ஒரு லைக்கை போட்டு ஷேரை போட்டு சப்ஸ்கிரைபை போட்டு பாருங்கள். என்ன உங்கள் சொத்து கேட்குறேன், லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. தூரத்தில் அங்கே கோழி இருக்குது, அதை விடுங்க. இங்கே பாருங்கள், அந்த வில்லேஜர் ஜாம்பி பையன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க.
இல்லை இந்த வில்லேஜை சாம்பி ஆயிட்டானா என்ன? இல்லை இல்லை இதோ இந்த மாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாட்டுக்கு வந்து ஹார்ட்டை வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. அதனால் அந்த ஆட்டை காப்பாற்ற முடியல. அந்த ஆட்டை காப்பாற்ற முடியாமல் போய்டும். இப்போ நீங்கள் ஒரு லைக்கை போட்டிங்கன்னா அந்த ஆட்டை காப்பாற்றிடலாம். அதனால் ஒரு லைக்கை போட்டு பாருங்க ஆட்டை காப்பாற்ற. இந்த வில்லேஜில் யாரும் எதுக்கும் அடைச்சி வச்சுருக்காங்க. வேறு நம்ம வேலையாக தான் இருக்கும். நான் தான் அடைச்சி வச்சேன்னா என்னன்னு தரல எனக்கு. இவன் உள்ளே இருக்கேன், எனக்கும் தரல. சரி அந்த குதிரையை போய் தேடுவோம். ஒரு பெரிய குதிரையை நான் பார்த்தேங்க. இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சு, ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு அந்த குதிரையை நான் தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் குதிரையை கண்டுபிடிக்க முடியல எனக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. குதிரையை டேம் பண்ணுறதுக்கு மவுண்ட்டுக்கு டார்ச்சர் பண்ணாலே போதும். பட் ஆனால் அது மேலே ஏறி உட்காந்துக்கப்புறம் நமக்கு சேடில் தேவைப்படும். அந்த சேடில் எப்படி செய்யுது? சேடில் எங்கே இருக்கும்? இதாக இருக்கா? இது ஹார்ஸ் ஹாமர். இது இல்லை, நான் சேடில் கேட்டேன். சேடில் இது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சேடில் எங்கெங்கே இருக்கும்? டெசர்ட் டெம்பிளில் இருக்கும். சேடில் வேறு எங்கே இருக்கும்? டெசர்ட் டெம்பிளில் இருக்கும். சேடில் டெசர்ட் டெம்பிளில் பார்த்துருக்கேன். வேறு எங்கெங்க சேடில் பார்த்துருக்கேன்? ஆஹா, சேடில் வேணுங்க. சேடில் வேணால் கூட டேம் பண்ண முடியும் பாருங்க. ஸோ நம்மக்கிட்ட சேடில் இல்லாத காரணத்தினால குதிரையை வந்து டேம் பண்ண முடியாது. பட் அது மேலே ரைடு பண்ண முடியாது. ரைடு பண்ணாதுக்கு சேடில் தேவை. பண்ணியோட தைரியமாக முன்னாடி ஓடிக்கிட்டே பண்ணி செத்துச்சு. இந்த பண்ணி எங்களை அதை பண்ணி செத்துச்சுடா. இல்லைங்க அந்த இருக்கா பண்ணி இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. லெதர் தேவைப்படுது. இப்போ எனக்கு லெதர் வந்து நிறையா தேவைப்படுது. ஏன்னா என்டான்ஸ்மெண்ட் ரூம் பண்ணுறதுக்கு புக்ஸ் பண்ணுறதுக்கு லெதர் தேவை. அந்த லெதரை பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆள் தேவை. அதனால் ஆட்டை போட்டு போகிறேன். ஒரு 6 மரக்கட்டைக்கு எந்த இருந்துச்சு. அந்த 6 மரக்கட்டையை வச்சு ஃபஸ்ட்டு 24 இது செய்யலான்னு வருது. ஓகே, நான் செஞ்சுருக்கலாம். அப்புறம் என்ன செய்கிறது? ஸ்டிக்ஸ் 48 செய்யலான்னு வருது. ஸ்டிக்ஸ் ஒரு 12 செஞ்சுருக்கேன். 12 ஸ்டிக்ஸு செஞ்சுட்டு ஒரு உடன் ஸ்வாட் ஒன்று. ஓகே, லாங்ஸை தூக்கி இங்கே வை. கோபல் ஸ்டோன் 2 எடுத்துக்குவோம். ஓகே, ஒரு ஸ்டோன் ஸ்வாட் ஒன்று பண்ணிக்குவோம். ஸ்டிக்ஸ்லாம் தூக்கி உள்ள வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் ஸ்டிக்ஸ் தேவையில்லை. ஓகே, இந்த நாய்க்குட்டி போய் சம்பளம் இந்த பக்கம் வந்துச்சுன்னு எனக்கு தெரில. பூனை இந்த இருக்குது. ஓகே, நாய்க்குட்டி. நாய்க்குட்டிக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஃபீடுன்னு அடிச்சு பார்த்துட்டேன். போன் தேவை உனக்கு. ஃபிஷ்ஷு தேவை. கவலைப்படாத, உனக்கு ஃபிஷ்ஷு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபிஷ்ஷு ஓகே. அது எப்படின்னு தெரியல. மாட்டை கரெக்டாக படுத்தலான்னு போகும்போது தான் இந்த டேஸ் எனக்கு சூழ்ச்சி பண்ணுது. இந்தாங்க, இது ஆல்ரெடி ராத்திரி ஆகிடுச்சு. இந்த ராத்திரி ஆகலன்னு காட்டுது. ராத்திரி ஆயிடுச்சு. தம்பி படுத்து தூங்குப்பா. ராத்திரி ஆயிடுச்சா? ஓகே, இப்போ தான் ராத்திரி ஆகுது. இப்போ வீட்டுக்குள்ளே எவனோ ஒருத்தர் வந்தியா? குட்டி வில்லேஜர் தம்பி, இது ஏடம்ப்பா, வெளியே கிளம்புப்பா. நான் வந்த முதல் இது ஏன் வீடியோ யாரும் வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டேன். அதையும் தாண்டி ஏன் வரேன் எனக்கு தெரில.
டெசர்ட் டெம்பிளை கண்டுபிடிக்கணும் கூடிய சீக்கிரத்தில். கண்டுபிடிக்கலாம், கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ இங்கே நல்லா சுற்றி முற்றி இருக்கிற எல்லா ஆட்டையும் கொலை செய்ய போகிறேன். எல்லோரும் கமெண்டில் போடுங்க. கொலை முயற்சியில் விலங்கின இந்த இருக்கு பாருங்கள், குதிரை தேடும் போது கிடைக்கல, இப்போ கிடைக்கும். குதிரை பார்த்துக்கோ, அடி வாங்கிறாது என்கிட்ட. ஓகே ஓகே, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மாடு வந்து மேலே இருக்கும். மேலே மாடு இருக்கும், அது இருக்குது. அங்கே ஒரு 3 மாடு இருக்கா, 2 மாடு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 2 குதிரையை பிடிச்சி வச்சுருக்காங்க அவங்க. எதுக்கு நம்ம தேவையில்லாமல் கஷ்டப்படணும்? இந்த வெள்ளை குதிரை நமக்கு, கருப்பு குதிரை எனக்கு தான், அந்த கவலை இல்லை. குதிரை கிடச்சிச்சு இப்போதைக்கு நமக்கு. மாடை பார்த்தேனே அந்த இருக்கு தம்பி. மாடுகளா, மாடை வச்சு பால் கறக்கலாம், அதுக்கு பக்கெட் தேவை. ஓகே, லெதர் கிடச்சிச்சு. நீ அதே 2 அடியில் கொடுத்துட்டு லெதரை. ஓகே, 2 லெதர் தான் தெரியுது. கறியை மட்டும் ஆனால் அவ்வளோ கொடுக்குறாங்க. ஆனால் லெதர் மட்டும் எங்கள் கம்மியாக தராங்கன்னு தெரில. ஓகே, நைஸ் விடு. அந்த பக்கம் மாடு இருக்காது எனக்கு தெரியல, இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். பன்னி இருக்குது, கோழி இருக்குது, ஒரு தூரத்தில் ஒரு ஓனாய் இருக்குது. ஆனால் மாட்டை காணோம். இங்கே நிறைய ஓனை இருக்குது. ஒரு ஓனையும் அடிச்சு என்ன ஆகும்? இங்கே நல்ல ஓனாய்க்கும் கெட்ட ஓனாய்க்கும் சண்டை. ஓகேப்பா. எங்கே போங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எனக்கு ஒரு யோசனை தோணிருக்கு. இதை தோணுன்னா இது ஃப்ரிண்ட் கிடைக்குமா என்ன? இது என்ன கலரா? கிராவல். ஒன்றுமே கிடைக்காதா? எங்கள் ஃப்ரிண்ட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை உடச்சா ஃப்ரிண்ட்டு கிடைக்கும். அதுதான் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இங்கே என் கண்ணு கெட்டின தூரத்தில் எங்கேயுமே மாடு தென்படலை. ஆடு, பன்னி, கோழி எல்லாமே இருக்குது, ஆனால் மாட்டை காணோம். ஏன்? ஓகே, இது நீர் போகிற இடம். நான் கூட கேவுன்னு நினச்சேன். ஓகே, இங்கே என்னமோ இருக்குது. என்ன அது? இது நாய். வேண்டாம், அதை அடிச்சோம்னா மொத்தமாக கூட்டமாக வந்து நம்மளை முடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு மாடு, குட்டி மாடு மாட்டிருக்குங்க. இது அடிக்கலாமா வேண்டாம்? இல்லை, குட்டி மாடு நேரம், பெரிய மாடு தான். இன்றா பெரிய மாடு லெதர். ஓகே, ஒரே ஒரு லெதர் தேடி இருக்குது. இங்கே ஒரு மாடு இருக்குது. மாடுமோ அழக்குறா. ஓகே, 2 லெதர் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே 2 ஆடு இருக்குது, பேரட்ஸ் இருக்குது. பேரட்டை டேம் பண்ணுங்க, சீல் எடுத்துகிட்டு வந்து டேம் பண்ணணும் நினச்சிக்கிட்டே. எங்கள் பில்லேஜருக்கு அவுட் போஸ்ட்டுக்கு வந்துருக்கோங்க. அப்போ அங்கே ஒரு பில்லேஜர் கிராஸ் பவோட ரெடியாக இருக்கான். ஓகே, நம்ம இப்போ இந்த பக்கம் வர்றது சேஃப் இல்லை, நம்ம அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுவோம். இங்கே எனக்கு ஒரு அயன் ஒன்று மாட்டிருக்கு, போதுங்க. லெட்டை போடு. ஓகே, எனக்கு இங்கே ஒரு அயன் ஒன்று மாட்டிருக்கு. ஓகே, இது கிராவல் தான். இந்த அயனை வெட்டினா கண்டிப்பாக இந்த கிராவல் என்னன்னு எனக்கு தெரியும். எங்கள் கையை வச்சு இருக்கிற ஸ்வாடை வச்சு வெட்டிட்டு போயிடலாங்க. பிக்கேக்ஸ் செட்டை நான் மட்டும் இப்போன்னு பார்த்து. இதுக்கு மேலே கிராவல் இருக்கா என்ன? ஒரு கிராவலை உடச்சி விட்ருவோம். ஓகே, இப்போ தாராளமாக மைண்ட் பண்ணலாம். கையால் மைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கே. பிக்கேக்ஸ் கொண்டு வர மாட்டேனே.
அயனுங்களா அயன் கையால் மைண்ட் பண்ண அயன் கிடைக்காதா என்ன? நியாயமே இல்லை. அயன் கிடச்சிச்சின்னு சந்தோஷத்தோடனே பரவாயில்ல விடுங்க. நம்மகிட்ட கோல்டு நிறையா இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. அயனோட கோல்டு தான் பெருசு. அதனால் எனக்கு அயன் தேவையில்லை. எனக்குலாம் ஒயிட் கலரில் ஒரு கல் ஒன்று மின்னுது, அது கண்டிப்பாக கிராவல் கிடையாது. அதை மைண்ட் பண்ணால் ஃப்ளிண்ட்டு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் போய் மைண்ட் பண்ண போயிட்டுருக்கேன் நான். என்ன கிடச்சிருக்கு? எதுவுமே கிடைக்கலையா? நீங்கள் பிக்காக்ஸ் கொண்டு வந்தே தீரணும். பிக்காக்ஸ் கொண்டு வரணும். இப்போ வேறு வழியில் பிக்காக்ஸ் கொண்டு வந்தே தான் ஆகணும். என்ன செய்யுது இப்போ? மைண்டும் பண்ண முடியாதா? இப்போ நான் மைண்ட் பண்ணுறதுக்கு வரல. வந்த வேலையை விட்டுட்டு வேறு எதுவும் பண்ணக்கூடாது. மைண்ட் பண்ணுறதுக்கு வரல. மாட்டை தேடி வந்தேன், லெதரை தேடி வந்தேன். இங்கே ஒரு மாடு ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு மாட்டிருக்கு. மாடே நின்று 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 நின்று. ஓகே, ஒரே ஒரு லெதர் குடிக்கிறான் கஞ்ச பையன். இங்கே ஒன்று இருக்குது. பார் ஃப்ரெண்டு நான் தான் போட்டுருந்தேன். என்ன இப்போ அதுக்கு என்ன? எங்கள் லெதர் தராமல் போயிடுச்சுங்க இந்த மாடு. மாடுனே வருது வாயில் மாடு. ஓகே, அங்கே ஒரு மாடா குதிரையா? மாடுதேன். ஓகே, 2 மாடு இருக்குது. ஓகே, இந்த மாடு பார்த்து உஷாரா எங்கேயோ கிளம்புது. லைஃப்லே கொண்டு வந்தா நீங்கள் 2ல் தான் 2 மீட்டு இப்படி தரணும்டா தந்தா. அங்கே ஒரு மாடு இருக்குது, இங்கே ஒரு குதிரை தான் இருக்குது. குதிரை தான், இது மாடு தான். பச்சையாகவே தெரியுது மாடு தான். மாடு எந்த ஊரில் ஒரு பச்சையாக இருந்தால் கேட்காதீங்க. 2 லெதர் கொடுத்துருக்கு ரைஸு. இந்த வழியாக தான் இங்கே தான் நம்ம சுகர் கேன் எடுத்தோம். ஞாபகம் எனக்கு இங்கே தான் நம்ம சுகர் கேன் எடுத்தோம். ஓகே, இந்த ஏரியாவில் இப்போதைக்கு வேறு எதுவும் தேடுற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே இந்த வாட்டர் ஜாம்பி இருக்கா? இல்லை, தாராளமாக இந்த வழியாக போனோம். அப்போ இது ஜங்குலாக இருக்கா என்ன? இது ஜங்குலா என்ன தெரிலங்க. இது ஜங்குலா என்னன்னு தெரில. ஜங்குனா ஐ மீன் ஃபாரஸ்ட்டுன்னா நல்லாயிருக்கும். மேன்ஷன்லாம் கண்டுபிடிக்கலாம். இந்த ஒயின் எப்படியாச்சும் எடுத்து ஏன்னா இது எப்படி எடுக்கிறது எனக்கு தெரியல. ஒன்று இந்த உட்டை மைண்ட் பண்ண அந்த ஒயின் வருமா என்ன? வரலங்க. எதுக்கு அந்த உட்டை அங்கேயே வச்சுருந்தேன்னா? நல்ல மனசுங்க, நல்ல மனசு. நல்ல மனசுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை பண்ணுங்கள். லைக்கை போட்டு ஷேரை போட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் டக்குன்னு போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உடன் சோடை உடைய போகுது. ஓகே, இந்த ஒரு ஸ்வாட் இப்போதைக்கு உடைய போகுது. எனக்கு தான் சந்தேகம் என்னன்னா இன்னமும் சாயங்காலமாக இருக்குது. நினச்சேன்டா சாயங்காலமாக போதுங்க. ஐயோ, இந்த பக்கம் சுகர் கேன் நிறையா இருக்குது, இந்த பக்கமும் சுகர் கேன் நிறையா இருக்குது. ஓகே, இங்கே ஒரு கேவ் இருக்குது. இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா வேணாமான்னு இந்த ஆட்டுக்குட்டி ஒரு பிளாக்கே உடச்சிச்சு. இந்த ஆட்டுக்குட்டி பார்த்தேன்.
பார்த்தோன்னா நம்ம மீனை கொண்டுட்டு எடுத்துடுச்சாகும். எந்த சொல்ல தெரியுது. இன்னுமே ஏன்டா நான் இப்படியே காட்டுறீங்க. ஓகே தூங்கிடலாம் படுத்து. ஓகே இந்த டேயில் என்ன பண்ணானா மறுபடியும் அந்த இடத்துக்கு போகுமா வேண்டாமா. ஏற்கனவே 14 லெதர் கிடச்சிருச்சு. லெதர் பார்த்து இப்போதைக்கு ஒரே ஒரு லெதர் இருக்குது. மீட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எடுத்துட்டு வந்திருக்கேன். சிக்கனை தூக்கி இங்கே வை. வேறு ஸ்வாடு கீட்டு இருக்காதுல. பிக்காக்ஸ் இருக்குது, ஷவல் இருக்குது. பிக்காக்ஸ் தூக்கி இங்கே எடுத்தா என்கிட்ட கொடு. அதை வச்சு செய்யலாம். அதாவது என்கிட்ட கொடுத்துரு. இந்த கோல்டு இதெல்லாம் தூக்கி இங்கே வை. மற்றதெல்லாம் இங்கே இருக்கட்டுங்க. இங்கே இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் ஒன்று செஞ்சுக்குவோம். பிக்காக்ஸ் வந்து 2 செஞ்சுக்கலாம், இல்லை 3 கூட செய்யலாமான்னு யோசிக்கிறேன். இன்னொன்று கூட செஞ்சுக்கலாம். ஸ்டோன் ஜுவாடு ஒன்று செஞ்சுக்குவோம். ஆக்ஸ் ஒன்று செஞ்சுக்குவோம். சாரி ஸ்டோன் ஆக்ஸு 2 வருது. ஓகே இதுக்கு எல்லா ஸ்டிக்கையும் காலி பண்ணி வச்சு நினைக்கிறேன். இல்லை 26 ஸ்டிக்ஸ் மிச்சம் இருக்கு. பிக்காக்ஸ்லாம் தூக்கி ஒரு பக்கம் வாங்க போடுங்க. இந்த கோல்டாக தனியாக தூக்கி ஒரு பக்கம் வைப்போம். இது அயன் தனியாக அந்த பக்கம் இருக்கட்டும். ஸ்டோன் பிக்காக்ஸ் ஒரு ஸ்டோன் ஸ்வாடு, இன்னொரு ஸ்டோன் ஸ்வாடு. இது நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கட்டும். ஸ்டோன் ஸ்வாடை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன் பிக்காக்ஸை அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே ஆர்டர் வைஸ் அப்படி இருக்கட்டும். ஓகே இது ஆர்டர், இந்த ஆர்டர் வைஸ் அப்படி இருக்கட்டும். ஓகே இப்போ வந்து நாங்கள் வேறு வீட்டில் இருக்கோம். அதனால் கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதோட தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஓகே நம்ம மறுபடியும் போய் மைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம மைனும் பண்ணுறோம், அதே சமயத்தில் லெதர் கிடச்சா லெதரையும் பொறுக்கணும். பொறுக்கிறோம் இல்லை எடுக்கிறோம். இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் போகலாமா, ஸ்ட்ரெயிட்டாக போகுமா? ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம் வாங்க. ஓகே இந்த தண்ணியில் அடிச்சுட்டே இருக்கோம். நம்ம இந்த குழுக்குள்ளே போய் விழுந்துருவோம். இந்த ரிவரை ஃபாலோ பண்ணியே போவோம். இந்த ரிவரை ஃபாலோ பண்ணி போனாலே வில்லேஜ் வந்துடும். சாரி வில்லேஜர் அவுட் போஸ்ட் நமக்கு வந்துடும். இந்த சைடு இருக்கிற அந்த வுட்டெல்லாம் இங்கே நிறையா ட்ரீஸ் இருக்குது. ஸோ அந்த வுட்டெல்லாம் நம்ம வந்து வெட்டி கூறு போட்டு போயிடுவோம் ஒரு நாளைக்கு. சொன்ன மாதிரி வில்லேஜர் அவுட் போஸ்ட் வந்து இருக்குது. ஓகே இப்போதைக்கு அந்த பக்கம் போகிறது ஆபத்து. இந்த பக்கம் நோக்கி ஒருத்தனை பார்த்துட்டேன் நினைக்கிறேன். வாழ்ந்து அலைஞ்சு போகலாம். குச்சி போவோம். இங்கே ஒரு சிறுத்தை ஒன்று இருக்குது. சிறுத்தை காப்பாற்று சிறுத்தை. ஓகே இப்போ அவனை போட்டு தரட்டேன். ஒன்றும் இல்லை, மாட்டுக்குள்ளே போய் குளியை போட்டு தான் நின்னேன். தண்ணிக்குள்ளே போகிறது கூட அவன் வரமாட்டேங்கான். தண்ணினா பிள்ளைகளுக்கு பயமாக என்ன தெரியல. தண்ணிக்குள்ளே போனேன். அவன் தண்ணிக்குள்ளே வராமல் வெளியே கிடச்சா நான் தண்ணிக்குள்ளே இருந்தே அவனை அடிச்சிட்டேன். அதுக்கு ஒரே ஒரு ஏவை தான் தெரிச்சு.
இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னது சிறுத்தை என்ன நான் கூட ஓகே ஹார்ம்லெஸ் அனிமல் தான், நான் கூட ஹார்ம்ஃபுல் அனிமல் நினச்சிட்டேன். நான் கூட அது எங்கே நம்மளை கற்றுக்குமோ நினச்சேன். ஓகே இங்கே 2 பேம்பூஸ் இருக்குது, கருத்து விட்றீங்க. இந்த மாதிரி உட்லாம் தனியாக சாதாரணமாக கிடக்காது, இது ஒரு தனிப்பட்ட ஒரு உட்டு. நீங்கள் ஃபாரஸ்ட்டோ இல்லை ஜங்குலோ போனால் மட்டும்தான் இந்த மாதிரி உட்டை பார்க்க முடியும். அப்போ ஒரு ஃபாரஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். நிறையா உட்டு தான் தெரியுது. ஓகே நம்ம போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் இந்த இடத்துல தான் செத்தோம். இதோ அங்கே கொஞ்சம் ராக் ஃப்ரூட்ஸும் போன்ஸும் பார்த்துட்டேன், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேர் வருவாங்க. டொன்றை அடித்தா தண்ணிக்குள்ளே இருக்கிற சாம்பின்னு அது பேர் என்னமோ டீலர் டொன்றாடா என்னமோ ஆரம்பிக்கும். ஆனால் நான் அதுக்கு வச்ச பேர் ஓகே சூரியன் இன்னும் மறையலை, அது வரைக்கும் நல்லது. நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அந்த லேக்கை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். ஏதாச்சும் வித்தியாசமான பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். அதான் ஆல்ரெடி 15 கிடச்சிருச்சு. ஏதாச்சும் வித்தியாசமாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையை தேடி போயிட்டுருக்கேன். இதில் கூடிய சீக்கிரத்தில் ட்ரீ ஹவுஸ் ஒன்று பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், பண்ணிடுவோம். இங்கேருந்து விழுந்தா ஒன்றும் ஆகாது, ஏன்னா கீழே தண்ணி இருக்குது, தப்பிச்சிடலாம். அவன் தண்ணி இல்லாமல் குடிச்சோம்னா சோலி முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் இன்னும் எனக்கு கண்ட ஒரு ஆள் மாட்டலை. ஓகே மைண்ட் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்த்துவோம். ஓகே இதை மைண்ட் பண்ணால் ஒன்றும் கிடைக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதாச்சும் ஒன்று நல்லபடியாக ஏதாச்சும் ஒன்று கிடச்சிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் என் கண்ணுக்கு அங்கே ஒரு அயன் கோலம் ஒருத்தர் மாட்டினான். அப்போ இங்கே பக்கத்தில் எங்கேயோ வில்லேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை தேடி தான் வந்திருக்கேன். அது என்ன அயனா காப்பரான்னு தெரில, மேலே இருக்குது. ஓகே இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அங்கே ஒரு அயன் கோலம் பார்த்தேன். ஏன்டா அயன் கோலம் பார்த்தா வில்லேஜ்னு அர்த்தமாலான்னு கேட்கலாம். அயன் கோலம் எங்கெங்கே இருப்பியான்? வில்லேஜில் மட்டும்தான் இருப்பியான். இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இங்கே இந்த இருக்கியா? ஓகே அயன் கோலம் வில்லேஜ் எங்கே? இங்கே பக்கத்தில் தாங்க இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. இவன் இருக்க மாட்டானே, செம்ம அடி. பார்த்துட்டேன். ஓகே இந்த வில்லேஜ் வந்து ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்து காலி பண்ணிடுவோம். ஒரு வில்லேஜோட வீட்டை மட்டும் பார்த்துட்டேன். ஓகே 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வீடியோ. இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுவோம். இங்கே நம்ம வீடு மாதிரியே இருக்குங்க இந்த வீடு. ஆனால் இது நம்ம வீடு கிடையாதுங்க, வேறு ஒருத்தனோட வீடு. ஜஸ்ட் இருக்கா இல்லையா? ஜஸ்ட்டுங்க எங்கள் நம்ம வீடு தாங்க. ஐயோ வேறு வில்லேஜ்னு வச்சே பார்த்தா நம்ம வில்லேஜுக்கே திரும்ப யூட்டனை போட்டு வந்திருக்கேனா? அருமை. ஒரு க்ரீப்பரால் இந்த சதி நடந்திருக்கு. ஓகே கோல் மாட்டிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் க்ரீப்பர். ஒரு க்ரீப்பர் இல்லை 2 க்ரீப்பர் பக்கத்தில் வந்துச்சு. அதுக்கு பயந்துக்கிட்டு ஓடுறேன்ற பேரில் என்னால் என்ன பண்ணேன்னா யூட்டனை போட்டு வந்தேன். சரி இந்த வழியில் தான் போகணும், கரெக்டாக தான் போகிறோம்னு நினச்சிட்டு வந்தால் வழி மாதிரி வந்துட்டேன். நைஸு. சரி நான் கூட இன்னும் ஒரு வில்லேஜ் தான் கிடைக்குதோன்னு நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மலை மேலே ஏறி அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான். அவன் எப்போதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிற கண்டிஷனில் தான் இருக்கான்.
எப்போ நான் சாக போகிறேன் தானே. இப்போ நான் இங்கே ஒரு அயன்குளம் பார்த்தேனே. இந்த அயன்குளம் எங்கே? இப்போ நான் அவனை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்துட்டு அந்த இருக்கான். ஓகே. ஆஹா, இங்கேருந்து குதிக்க முடியாதுங்க. ஆர்மரிடோ போய் சொல்கிறேன். அந்த ஆர்மரிடோ இது ஷீல்டை வச்சு தற்காத்துக்கிறாங்க. ஆனால் கொண்டா எக்ஸ்பி மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, எங்களா போனால் அதுக்குள்ளே இங்கே நல்லா இருந்தேன். ஆட்டே அயன் கோலம் இங்கே தாங்க இங்கே வச்சான். போருங்க, தேடுவோம். இங்கே தான் இங்கே வச்சுருப்பான். எங்கேயும் போயிருக்க மாட்டேன். இங்கே தான் இருப்பேன். தலைவன் இந்த இருக்காண்டா. தூரத்தில் இருக்கிறது அயனுங்க. இல்லை காப்பர். இல்லை எனக்கு ஆனமோ அது அயன் தானோண்டு. ஓகே, மாற்றிக்கிட்டேன் அவங்கிட்ட. நான் சர்ன்னு ஓடணுமா? மாற்ற மாட்டோம். சர்ன்னு ஓடி ஏன்டா அயன்குளம் வர மாட்டேங்கிறியா? அயன்குளமுக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஓகேப்பா, அவன் நம்மளை திருட வந்துகிட்டு இருக்கான். டைமை மாற்றி விட்டுறேன். போருங்க, டைமை மாற்றி விட்டுருவோம். வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணல. இந்த அயன்குளம் தான் டைமை மாற்றேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, பூசணமாக கொடுத்துட்டு போயிருக்கானே, என்னன்னு தெரில. ஓகே, எத்தனை அயன் மாட்டுச்சு தெரில. அங்கே வேறு கொஞ்சம் அயனை பார்த்தேன். நீங்கள் இங்கேயும் அயனை பார்த்தீங்க. இப்போ நான் தேடிட்டு கண்டினியூ பண்ணலாமா? நான் ஆல்ரெடி 38 நிமிஷம் 38 நிமிஷம் வீடியோ நீங்களும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 38 நிமிஷத்தை இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சு. இவன் இங்கே இருந்தான். போருங்க, கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வில்லேஜு இந்த இருக்குது. ஐயனை எங்கே பார்த்தோம்? அந்த பாருக்கா. ஓகே. நிறையா மைண்ட் பண்ணிட்டு போவோமா, இல்லை அங்கே போய் மைண்ட் பண்ணிக்குமா? மைண்ட் பண்ணியே போ. ஆமாங்க, நம்ம மைண்ட் பண்ணது அவ்வளோதான். அப்போது ஐயோ, இப்போ நான் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே, உங்கள் எல்லாத்தையும் நான் 1 செகண்ட் திரும்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ரூல்ஸை மீறிட்டோம். என்னடா ரூல்ஸை மீறினா? அது ஒன்றும் இல்லைங்க, டைமை மாற்றணும் தெரியுமா? அதான் நம்ம தப்பு. இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இருந்தாலும் ராத்திரி நேரத்தில் அயன்குளத்தை அடிக்கிறது வந்து சரியில்லை. இன்னொரு அயன் இருக்குது. ஓகே, இதில் உள்ளேயும் அயன் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 அயனு இங்கே ஒன்று இருக்குது. 5 உள்ளே இருக்கான்னு தெரில. ஓகே, 5 அயன் மாட்டிருக்கு. இப்போ இங்கேருந்து சாப்பிடா ஒரு அரைஹாட்டு. ஒரு மறுபடியும் மேலேருந்து ஏறி குதித்து செத்துவோம். சாப்பிடா தம்பி. நான் சாக முடியல. சாகணும்னு நினச்சி சாக முடியாது. நாங்கள்
ஒரு ஹார்ட் தான் போகுது, 2 ஹார்ட் தான் போகுது. என்னங்கடா இது? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பண்ணலாம். பாய் 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 பாய். ஒரு நான் செத்துக்கிறதுக்கப்புறம் பாய் சொல்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் 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 பாய்.